வணக்கம். நம்மளில் பலர் அலுவலகத்துலேயும் சரி, இல்லை வீட்டு வேலை செய்யும்போதும் சரி, கர்மமே கண்ணாக சில பேர் செய்வோம். சிலர் நான் என்ன மாடா மிஷினா மனுஷனா என்று புலம்பிக்கிட்டே செய்வோம். ஆஃபீஸ்லனா மேனேஜரை திட்டுவோம், குறை சொல்வோம். இந்த குறை சொல்வது எப்போது உருவாகிறது தெரியுமா? நம்மால் ஒரு விஷயத்தை செய்ய இயலாத போது, தனக்கு அதிகாரம் இல்லைன்னு நினைக்கும் போது தான் உருவாகுதான். என்னை விட தகுதி குறைந்தவருக்கு ப்ரமோஷன் வந்துடுது, எனக்கு வரல, எப்படி புலம்பாமல் இருக்க முடியும் அப்படின்னு நாம் சொல்கிறத நிறைய கேட்டிருக்கோம். எந்த ஒரு வேலையை செய்யும் போதும் ஆயிரம் இடையூறுகள் வரத்தான் செய்யும். சிக்கல்களும் சவால்களும் நிறைந்தது தானே வாழ்க்கை. ஆனால் நாம் சிக்கல்களையும் சவால்களையுமே எப்போவுமே ஃபோக்கஸ் பண்ணுறோம். அதுதான் நம்மளுடைய பிரச்சனை. பெரிய மகானாக இருந்து மறைந்த கபீர்தாசர் பற்றி ஒரு செய்தி எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? கபீர்தாசர் பற்றி, அவர் பற்றி ஒரு செய்தி. கபீர்தாசர் நெசவு தொழில் செய்வாராம். ஆடைகள் நெய்வாராம். அதுதான் அவருடைய தொழில். அதை செய்துக்கிட்டு தான் அவருடைய ஆன்மீக பணிகளையும் இலக்கிய பணிகளையும் ஆட்டி கொண்டிருந்தாராம். எல்லா இடங்களிலிருந்தும் அவருடைய புகழ் பரவி இருக்கும் சமயம் மன்னர்கள் எல்லாம் அவரின் அறிவுரைக்காக அடிபணிந்து கிடந்தார்களாம். அப்போது ஒரு நாள் ஒரு மன்னன் அவர்கிட்ட சொன்னாராம், நீங்கள் எதுக்கு இப்படி நெசவு தொழில் செய்து கஷ்டப்பட்டுக்கிட்டே வாழணும்? என்னுடைய அரண்மனையில் பேசாமல் இருந்து உங்கள் இலக்கிய பணியும் ஆன்மீக பணிகளையும் அங்கேருந்து பாருங்களேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போது கபீர்தாசர் சொன்னாராம், எனக்கு தெரிந்த ஒரே தொழில் இந்த நெசவு தொழில் தான். மக்கள் என்னிடம் ஆடையை வாங்கி போகிறார்கள். ஒரு நாள் நிச்சயம் ஆண்டவனே என்னிடம் ஆடைகள் வாங்க வருவார் என நான் நம்புகிறேன். அதனால்தான் ஒவ்வொரு ஆடையை நெய்யும் போதும் அது வயிற்று பிழைப்புக்காக செய்யும் தொழிலாக இல்லாமல் ஆண்டவனுக்கு செய்யும் சேவையாக கருதுகிறேன். ஆண்டவனை என் மனசில் நிறுத்தி அவனுக்கு இந்த ஆடை நன்றாக இருக்குமா அல்லது இப்படி நெய்யலாமா என்று பார்த்து நெய்கிறேன். இறைவனின் திருநாமங்களை பாடுதல், சக ஜீவன்களிடம் அன்பு காட்டுகிறேன். இதையெல்லாம் விட்டுட்டு தங்கள் அரண்மனைக்கு எப்படி என்னால் தங்க முடியும் என்று கேட்டாராம். அப்போது இது அப்படின்னு கதை முடிகிறது. எல்லோருக்கும் சோதனைகள் வரத்தான் செய்யும். அதையெல்லாம் ஒதுக்கிவிட்டு நாம் செய்யும் வேலையை எப்படியாக இருந்தாலும் அதை ரசிக்க பழகி கொண்டால் நமக்கு மனசில் சங்கடமே எப்பொழுதுமே வராது. அதை ஒரு பெரிய ஒரு சுமையாக கருதாமல் எந்த வேலை செய்தாலும் பிடித்தாலும் அதை ஒரு ரசித்து பழகி கொண்டு நம்ம அந்த வேலையை செய்தால் நமக்கு எந்த மன கஷ்டமும் வராது. ஒரு சின்ன கதை. ஒரு சலவை தொழிலாளி ஒரு கழுதை வச்சுருந்தான். அந்த கழுதை ஒரு நாள் என்ன செஞ்சது, ஒரு பெரிய குழியில் தவறி விழுந்து விட்டதான். அப்போ அந்த கழுதையை அவனுக்கு எவ்வளவோ முயற்சி தான், அதை வெளியே எடுத்துருவான், அந்த குழியை விட்டு அந்த கழுதையை வெளியே கொண்டு வந்துடணும்னு. ஆனால் அந்த குழியிலேருந்து கழுதையை மேலே கொண்டு வரவே அவனால் முடியலையாம். தனக்காக உழைத்த கழுதை சாப்பாடு தண்ணீர் எதுவும் இல்லாமல் இப்படி பள்ளத்துக்குள்ளேயே விழுந்து சாக போகிறதே, சித்திரவதைப்பட்டு சாக போகிறதேன்னு அவனுக்கு நினச்சி ரொம்ப அவனுக்கு கலக்கமாக இருந்துதான். கழுதை நாள் கணக்கில் பசித்து சித்திரவதைப்பட்டு சாவதை விட தானே அதை கொன்று விடுவது என முடிவுக்கு வந்தானாம். ஏன்னா கொன்னுட்டா உடனே செத்துரும், இதுனா பாவம் தண்ணி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் அதுக்குள்ளே கடந்து செத்துருமே அப்படின்னு நினச்சிட்டு நாமளே அந்த கழுதையை கொன்றுவோம் அப்படின்னு நினச்சிட்டு கூடையாக மண்ணை அள்ளி அந்த கழுதை மேலே பள்ளத்துக்குள்ளே கழுதை நிற்கிறதுல அது மேலே போட்டானாம். இது என்ன பண்ணுச்சா, அந்த கழுதை மண் தான் மேலே விழுந்த உடனே அது மணலை உதறி மணலை கீழே தள்ளிட்டு நின்றுதான். சலவை தொழிலாளி கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிய மணல் மெல்ல மெல்ல அந்த குழியையே நிரப்பியதான். கழுதை சுலபமாக மேலேறி வந்து விட்டது. அதே போல் தாங்க குடும்பத்தில், ஆபீஸில் மற்றவர்களால் ஏற்படும் சோதனைகளை அந்த கழுதையைப் போல உதறி தள்ளிவிட்டோம் என்றால் நம் வாழ்க்கை மேலும் மேலும் முன்னேறி போகும். நமக்கு எந்த விஷயத்திலும் பின்னடைவே வராது. அதனால் எந்த சோதனை வந்தாலும் உதறிவிட்டு நம் வேலையை பார்ப்போம். சோதனைகள் மாயமாய் மறைந்து போகும். நல்லதே நடக்கும். நம் வாழ்க்கை ஒளிமயமாக இருக்கும். நாம் எது வந்தாலும் கலங்காமல் அதை தள்ளிவிட்டு நாம் அடுத்த வேலையை செய்து கொண்டே போய் கொண்டிருந்தோமானால் நமக்கு எப்பொழுதும் நல்லதே நடக்கும். நான் நினைத்ததெல்லாம் நடக்கும் என்று சொல்லி மேலும் ஒரு நல்ல தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.